பேதுரு ராத்திரி பூரா மீன் பிடிச்சிருக்கிறாப்புல, ஒன்று கூட கிடைக்கல. எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அவனால் நம்ப முடியுமா? பெருசாக மீன் கிடைக்கும் நம்பியிருப்பாப்புல. எவ்வளோ நம்பியிருப்பாப்புல நீங்கள் சொல்லுங்களேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார் இல்லையா? எவ்வளோ கிடைச்சிருக்கும் நம்பியிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள். வலையில் கொஞ்சம் போல் கிடைக்கும் அப்படி தானே நம்பியிருக்கணும். 2 படகு நிரம்புற அளவுக்கு மீன் கிடைச்சிருக்குன்னு அவர் நம்பியிருப்பாரா? நம்பியிருக்க மாட்டார். எதில் கவனிக்கிறீங்க? சுத்தமாக நம்பியிருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் மட்டும் இல்லை, கூட இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கையை தட்டி ஆமே. அப்போ அவர் யூகிச்சிருக்கவே மாட்டார். இதுக்கு பேர் தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே. நான் நம்புகிறேன். என்னுடைய தேவை அப்படித்தான். இதுக்கு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் கூட தேவன் ஆச்சரியப்பட வச்சுருவார். நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வார்த்தை நிறைவேறும். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவன் சந்திப்பார், சாட்சியை நிறுத்துவார். எவ்வளோ பெரிய அவிசுவாசமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் மாற்றுவார். ஏழை விதவை சாரிபாத்து விதவை அப்படித்தான். 2 அடையில் மாவு இருக்குது, இது ஒரு அடையை சின்ன அடையை சுட்டி இவருக்கு கொடுக்கணுமா? எத்தனை நாள் பெருக போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள் ரொம்ப பெருகிச்சு. அந்த 3.5 வருஷம் அந்த மழை வர்ற வரைக்கும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பெருகிட்டே இருந்துச்சு. கையை தட்டி. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாகமான் குஷ்டரோகிலாம் விசுவாசத்திலே இல்லை. அவ்வளோ டல்லாக இருந்தாப்புல. அவன் நம்பவே இல்லை. கூட இருக்கிறவங்க தான் சொன்னான், என்ன தலைவா, வாங்க தலைவா, ஒரு 7 முங்கு முங்கிற தலைவா, சரியாயிரும் தலைவா, சரியாயிட்டுனா என்ன அப்படின்றான். சரிடா, நீ சொல்கிறதுக்காக நான் வரேன்டான்ட்டு போகிறான். 1 என்னடா அப்படின்றான். 2 அவன் கூட இருக்கிற பார்த்து என்னடா, 3 4 5 டேய் இன்னுமாடா நம்புகிற அந்த ஆள் சொன்னதை. 5 முங்கு முங்கிட்டான்டா, ஒன்றையும் காணும்டா. முங்குங்க தலைவா, இன்னும் 2 முங்கு தான், முங்கிருங்க அப்படின்றான் வேலைக்காரன். 6 முங்கிட்டோண்டா ரே அப்படின்னா. இன்னும் 1 தானே, இவ்வளோ பண்ணிட்டீங்க, இந்த 1ஐயும் பண்ணிடுங்க. அப்படியே இருக்குது. 6 தடவை முங்கி எந்திரிச்சப்போ குஷ்டரோகம் அப்படி இருக்குது. ஆனால் 7ஆவது தடவை முங்கி எந்திரிச்சப்போ மிரண்டுட்டான். எந்த அளவுக்கு மிரண்டான்னா, வெகுமதியை கொண்டுட்டு வாரான், ஓடி வாரான், தெரிச்சு வாரான். என்ன ஆளியா அந்த ஆள், பயங்கரமான ஆளாக இருக்கானேன்னு ஓடி வாரான், கிஃப்டை கொண்டுட்டு. புரியுதுங்களா? ஆமே ஆமாம், ஆச்சரியப்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அன்பானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் ஃபஸ்ட் டைம் தான். அதனால் லிமிட்டாலாம் யோசிக்காதீங்க. அதுதான் அவிசுவாசத்தை தந்துடும். நம்ம சூழ்நிலையே பார்ப்போம். நமக்கு யார் உதவி பண்ணுவா, நமக்கு யார் செய்வா, இது யார் பண்ணுவா, எப்படி வரும், எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி விடுதலை கிடைக்கும், எப்படி சரியாகும், அப்படியே யோசிப்போம். அவராலே சரியாகும். சொல்லுங்கள், அவருடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுங்கள், எப்படி ஆகும்? எப்படி கிரகிக்க முடியாத காரியங்கள் நடக்கும்? அவருடைய ஆவியினாலே ஆகும். நம்ம பலத்தில் இல்லை, நம்ம பராக்கிரமத்தில் இல்லை, அப்பாவுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். அந்த ஆவியானவர் உங்கள் தேவையை சந்திப்பார். கரங்களை தட்டி ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு அன்பான, இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தை அப்பா தந்தாரோ அது நிறைவேறியே தீரும். ஊழியத்தில் தந்தது, உங்களுக்கு பர்சனலாக தந்தது, எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், எந்த தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், இந்த வருஷத்தில் எதெல்லாம் நம்பி அப்பா சரி பண்ணுவார், ஏசப்பா என் வாழ்க்கையை தூக்கி எடுப்பார், இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், அந்த பிரச்சனையை ஜெயிப்பேன், எதெல்லாம் நினச்சிங்களோ அத்தனையும் ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமே, இந்த வருஷம் அது நடக்கும். கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன்.